ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிட்ஸ்க்கான ஹெல்த்தி ஃபுட்டு. இது என்னன்னு பார்த்தோம்னா ட்ரை ஃப்ரூட் ஸ்மூத்தி. இந்த ஸ்மூத்தி செய்யறதுக்கு என்னென்னலாம் வேணும்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை அவுல, முந்திரி பருப்பு 6 பாதாம், 6 பேரிச்சம்பழம், 6 உலர்ந்த திராட்சை. இதெல்லாம் 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சிடணும். ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறம் 5 மணி நேரத்துக்கு அப்புறம் பாதாமில் இருக்க தோலையும் டேட்ஸில் இருக்க தோலையும் எடுத்துக்கணும், உரிச்சிடணும். ஏன்னா அது நம்ம அரைச்சா கூட குழந்தைங்க வாயில் தென்படும், அது ஒட்டிக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு அது பிடிக்காது. அதனால் அது ரெண்டுத்தையும் உரிச்சிட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அது எல்லாத்தையும் அரைச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் அது பார்க்குறதுக்கு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் பாலை காய்ச்சி வச்சுக்கணும். ஆல்ரெடி காய்ச்சி வச்சுட்டு இந்த பேஸ்ட் எடுத்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணணும். அது கட்டி பிடிக்காமல் அதை கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும் கொஞ்சம் நேரம். இது குக்கிங் டைம் இதுக்கு ரொம்ப மினிமம் தான். ரொம்ப நேரம்லாம் அது குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. அதில் போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு 2 minutes கொதி வந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம அதை இறக்கிக்கலாம். இதில் சுகர் போடணுன்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம அதில் டேட்ஸும் ரைசன்ஸும் யூஸ் பண்ணுறதுனால சுகர் போடணும்னு தேவையில்லை. அப்படி உங்களோட குழந்தை சுகர் போட்டால் தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு இருந்ததுன்னா நீங்கள் நாட்டு சர்க்கரையோ இல்லை நார்மல் ஒயிட் சுகரோ உங்களோட தேவைக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது இந்த 2 minutes குக் ஆகுது இல்லைங்களா, இதுலேயே உங்களுக்கு நீங்கள் தேவையான தண்ணி, உங்கள் குழந்தை எந்த கன்சிஸ்டன்சிக்கு சாப்பிடணும்னு உங்களுக்கு தெரியும்ல, அந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம். இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. இல்லைனா ஒரு 11 o'clock அந்த மாதிரி ஏதாவது கொடுப்பீங்கல்ல, அந்த டைம்லேயும் கொடுக்கலாம். இது நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் குழந்தைங்களுக்கு. நாங்கள் எங்கள் குழந்தைக்கு இதை வீக்லி 2 கொடுக்குறோம். இது செஞ்சு முடிச்சப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு பவுலில் போட்டிருக்கேன். இதோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும். இது இப்போ குழந்தைக்கு ஊட்டுறதுக்கு இது ரெடியாக இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.